புகாரி குழும நிறுவனம் 420 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தற்போது வருமான வரித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் 420 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் வருமான வரித்துறை கூறியுள்ளது. இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், இந்த புகாரி குழுமத்துக்கிட்ட எப்போது வருமான வரித்துறை தங்களுடைய விசாரணையை தொடங்கினாங்க? தற்போது என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் அவங்க கிட்ட சிக்கியிருக்கு? வேதவள்ளி, இரண்டாவது நாளாக விசாரணை என்பது நேற்று இரவு வரைக்கும் நீடித்தது. இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் புகாரி குழுமத்திற்கு சொந்தமான அல்லது சம்பந்தப்பட்ட 76 இடங்களில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2 நாட்கள் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 420 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளார்கள் இந்த குழுமத்தை சார்ந்த நிறுவனங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக வருமான வரித்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் பல அமைப்புகளையும் நிறுவனங்களையும் நடத்தி வருகிறது. சுமார் 76 நிறுவனங்கள் இந்த புகாரி குழுமத்தின் கீழ் செயல்பட்டு வருவதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஹோட்டல்கள் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட், நிலக்கரி இறக்குமதி, மின்சாரம் தயாரிப்பு, இப்படி பல துறைகளில் இந்த புகாரி குழுமங்கள் சார்ந்த நிறுவனங்கள் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது 3வது நாளாக தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 420 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக தற்பொழுது வருமான வரித்துறையினுடைய மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார்கள் முக்கியமான நபர்கள். அவர்களில் 3 பேர் வெளிநாடுகளில் இருந்திருக்கிறார்கள். தற்போது அவர்களை சென்னை வர வைத்து சென்னையில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு நிறுவனங்கள் தொடங்கியதற்கான மூலம் எங்கிருந்து வந்தது, அதற்கான முதலீட்டுக்கான காரணங்கள் என்ன, முதலீட்டுக்கான மூலம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்த விசாரணை அவரிடம் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல இடங்களில் உரிய வரி என்பது உரிய முறையில் வரி செலுத்துதல் என்பது இல்லாமல் இருந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்த விசாரணை என்பது தற்பொழுது அந்த குழுமத்தினுடைய இயக்குநர் மட்டத்திலும் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் உயர் அதிகாரிகள் மட்டத்திலும் வரவு செலவு கணக்குகளை கண்காணிக்கும் அதிகாரிகள் மட்டத்திலும் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆவணங்களை கைப்பற்றியுள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து அடுத்த கட்ட விசாரணைக்காக அடுத்த கட்ட நகர்வுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து அங்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மகாலிங்கம், 3வது நாளாக 76 இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சோதனை இன்னும் எவ்வளவு மணி நேரங்களுக்கு இல்ல எத்தனை நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இந்த வரி ஏய்ப்பு தொடர்பான விசாரணையில இவங்களுக்கு அபராதமோ அல்லது வேறு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு? தமிழரசன், இந்த விவகாரத்துல நாடு முழுவதும் 76 இடங்கள்ல சோதனை நடக்குது. மும்பை, கல்கத்தா, டெல்லி, பெங்களூர், சென்னை, அது மட்டுமல்லாது வெளிநாடுகள்லயும் சோதனை நடத்தலாமா அப்படிங்கிற திட்டத்திலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது பரந்துபட்ட ஒரு விசாரணை என்பது தேவைப்படுது அப்படிங்கிறதுல. இந்த விசாரணை எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலக்கரி இறக்குமதி இந்த புகாரி குழுமத்தை சார்ந்த நிறுவனங்கள் நிலக்கரி இறக்குமதி செய்து அதை தமிழ்நாட்டுக்குள்ள முக்கியமான அமைப்புகளுக்கு கொடுக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க. அதுல வருமான வரி ஏய்ப்பு என்பது இருந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் கிடைச்சு அதன் அடிப்படையில தான் இந்த புகாரி குழுமத்துல இப்போ சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் 76 இடங்களிலும் 76 வகையான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான ஆவணங்கள், அதே போல வங்கி லாக்கர் உள்ளிட்ட முக்கியமான வங்கி கணக்குகள், இப்படி அனைத்தையும் சோதனை செய்ய வேண்டியது, அது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய நெருக்கடியில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே இது குறித்த முழுமையான விசாரணை நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள். விடிய விடிய சோதனையும் ஆய்வுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது குறித்து நாம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது நிறைய ஆவணங்கள் இருப்பதால் இந்த சோதனையை முடிக்க முடியவில்லை. தொடர்ந்து இந்த சோதனை குறித்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. நிறைய ஆவணங்களும், லாக்கர், வங்கி கணக்குகள் இவையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்று இரவு வரைக்கும் இந்த சோதனை நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது.